ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் கோஸ்ட் கார்ட் துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 56,100 இருந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இனிஷியலா வந்து 80,000க்கு மேல சேலரியே வந்து வரும். ஸோ பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். மொத்தமா ஒரு 170 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்குலாம் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 23 ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க ஜெனரல் டியூட்டிங்கிற கேட்டகரியும், டெக்னிக்கல் கேட்டகரியும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 23 ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குரூப் ஏ லெவல்ல வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க ஜெனரல் டியூட்டிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஏஜ் பொறுத்தவரைக்கும் மினிமம் 21 மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்குள்ளார இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்கு. அத நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, கிராஜுவேட் டிகிரி தான். ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். அதுல மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ் வந்து நீங்க சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 12ல அப்படி இல்லன்னா நீங்க 12ல இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 10+2+3 இந்த ஸ்கீம்ல தான் நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த டிகிரிய. ஸோ நீங்க வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ நீங்க பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதுல வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கீம்ல வந்து எடுக்குறாங்க. இதுல வந்து பாருங்க 21 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாம ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஸோ இதுக்குமே வந்து பாருங்க இன்ஜினியரிங் டிகிரில வந்து பாருங்க நேவல் ஆர்க்கிடெக்சர் இல்லன்னா மெக்கானிக்கல், மெரைன், ஆட்டோமோட்டிவ், ஸோ மெக்காட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இல்லன்னா புரொடக்ஷன், மெட்டலர்ஜி, டிசைன் இல்லன்னா ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. மேல் மட்டும் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு. ஸோ வேக்கன்சின்னு பொறுத்தவரைக்கும் 170 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதுல ஜெனரல் டியூட்டிக்கு வந்து 140 வேக்கன்சியும், டெக்னிக்கலுக்கு வந்து ஒரு 30 வேக்கன்சி இருக்கு. ஓவராலா வந்து 170 வேக்கன்சியும் கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டேஜா வந்து நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கு. அதாவது கோஸ்ட் கார்ட் காமன் அட்மிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க, ஸோ உங்களுக்கு வந்து இதில 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். 2 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க, ஸோ ஸ்டேஜ் 2ல வந்து பிரிலிமினரி செலக்ஷன் போர்டுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இதில வந்து உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஸோ ஸ்டேஜ் 3ல வந்து உங்களுக்கு வந்து ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு, குரூப் டாஸ்க்கு, இன்டர்வியூ இந்த மாரி வந்து இருக்கும். ஸ்டேஜ் 4 வந்து மெடிக்கல் வந்து இருக்கும். ஸ்டேஜ் 5 வந்து இண்டக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடு. ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட்ல வந்து ஜாயின் இண்டியன் கோஸ்ட் கார்ட் cdcac.in குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா குடுத்து நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து உங்களுக்கு கீழயே குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்க வந்து இருக்கு. இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரூ. 300 வந்து ஃபீஸ். அந்த ஃபீஸ நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். இத தவிர வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்க்கான சிட்டி வந்து ஒரு 5 சிட்டீஸ் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 பிரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டெலிஃபோன் நம்பர், உங்களுக்கு இமெயில் ஐடிலாம் வந்து இருக்கு. இத நீங்க வந்து கரெக்ட்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து பாருங்க, உங்களுக்கு ஸ்டேஜ் 1 எப்ப இருக்கும், ஸ்டேஜ் 2 எப்ப இருக்குங்கிற ஷெட்யூலுமே குடுத்துட்டாங்க. ஸோ டென்டேட்டிவா வந்து எக்ஸாம்க்கான ஷெட்யூலுமே வந்து உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து இருக்கு. அதையுமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ மெடிக்கல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஹைட் இதெல்லாம் வந்து கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். வெயிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏத்த மாரி வெயிட் இருக்கணும். செஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு அதில குடுத்துருக்கிற மாரி உங்களுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன்ல வந்து கூட இருக்கணும். ஹியரிங் வந்து நார்மலா இருக்கணும். ஐ சைட்ல இருந்து டேட்டோ இதெல்லாம் வந்து நாட் பெர்மிட்டட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா மெடிக்கல் இதில வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில வந்து உங்களுக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் கேட்டகரில தான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண போறீங்க. ரூ. 56,100 வந்து பேசிக் பே. இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிட்டயர் ஆகும்போது வந்து பாருங்க, அதாவது புரமோஷன் அடிப்படையில வந்து 2,05,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இதில வந்து பாருங்க, அந்த 56,100 இல்லாம அதர் பெனிஃபிட்ஸ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. மெடிக்கல் கவரேஜ் இருக்கு. 45 டேஸ் ஏர்ன்ட் லீவ் இருக்கு. 8 டேஸ் வந்து கேஷுவல் லீவ் இருக்கு. இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பாருங்க 1,25 கோடிக்கு வந்து இருக்கு. இந்த மாரி பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. கேன்டீன் ஃபெசிலிட்டி இதிலருந்து, ஸோ இசிஹெச்எஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த மாரி வந்து ஃப்ரீ ரேஷன்லேருந்து இந்த மாரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் குடுத்துருக்காங்க. 23 ஜூலைக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.